ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மூவி டைம் சேவர் அண்ட் நான் உங்கள் ஹோஸ்ட் ராம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஆல்ரெடி என்னோட மற்ற வீடியோஸ் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் சூப்பர், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் நீங்கள் தான் என்னோட வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய சப்போர்ட். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கேன்னா 2021 வெளிவந்த ஒரு சைஃபை த்ரில்லர் படம். இந்த மாதிரி சைஃபை த்ரில்லர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ இந்த ஜான்ரேவை நீங்கள் வழக்கமாக பார்க்குற ஒரு ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த படத்தை பார்க்காத மற்றவங்களுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ வந்து உங்கள் டைம் சேவ் பண்ண ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, பூமி வந்து அழிய போகுது அண்ட் இதனால வந்துட்டு இனிமே இங்க மனிதர்களே வாழ முடியாதுன்ற நிலைமையில வந்துட்டு வேற ஒரு கிரகத்தை தேடி மனிதர்கள் வந்து போறாங்க. பட் அப்படி போய் சேர்றதுக்கு வந்துட்டு பல வருஷங்கள் ஆகும் அப்படின்றதுனால என்ன பண்றாங்கன்னா, மரபணு வழியா வந்து பிரத்யேகமா இந்த ஒரு மிஷனுக்காக உருவாக்கப்பட்ட குழந்தைகளை வந்து அந்த மிஷனுக்காக அனுப்புறாங்க. அண்ட் இப்படி போற குழந்தைகள் வந்துட்டு அவங்க வந்து என்னெல்லாம் வந்துட்டு தடைகளை தாண்டி வந்துட்டு அந்த கிரகத்தை போய் சேர்றாங்க அப்படின்றத சொல்ல வராங்க. இதுதான் இந்த கதையோட ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் பிளாட். அண்ட் ஓகே, நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு விஷயம் பண்ணணும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணணும் அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். இது ரெண்டு பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் ஜி. வாங்க கதைக்குள்ள போகலாம். உலகம் சாகர அளவுக்கு பலவீனம் ஆயிடுச்சு. விஞ்ஞானிகள் ஒரு புதிய கிரகத்தை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்படி மனிதர்கள் வாழ்றதுக்கான ஒரு புதிய கிரகம் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு வந்து 2063 ஆண்டு வந்து தெரிவிக்கிறாங்க. இதை வந்துட்டு ஒரு ஆன்டி வந்துட்டு ஸ்கிரீன்ல காட்டிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கிரகம் தான் மனிதர்கள் வாழ்றதுக்காக நாங்க கண்டுபிடிச்சிருக்கிற புதிய கிரகம்னு சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கிற மனிதர்களால நம்ம அங்க போக முடியாது. ஏன்னா நம்ம பூமியில இருந்து அந்த கிரகத்தை போய் சேர்றதுக்கு 86 வருடங்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த மிஷனுக்கு போற குழு வந்துட்டு இதுக்காகவே பிரத்யேகமா வந்து தயாரிக்கப்பட்டு அப்படி அவங்க போகும்போதே வந்துட்டு அடுத்த சங்கதியை வந்து உருவாக்கி நம்மளோட 3வது தலைமுறை தான் அந்த கிரகத்தை போய் சேருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்காகவே இந்த குழு வந்துட்டு பூமியிலேயே வந்து ஜெனட்டிக்கலா நம்ம உருவாக்கணும். அண்ட் முக்கியமா வந்து பல விஞ்ஞானிகளோட ஜீன்ஸை வந்து சேர்த்து நம்ம வந்து இந்த குழந்தைகளை வந்து செய்யணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஒரு ஆள் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இவர் பேரு தான் ரிச்சர்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து இந்த பூமியில வந்து வாழ்ந்துட்டோம் அண்ட் இங்க இருந்த எல்லா ரிசோர்ஸையும் நம்ம அழிச்சிட்டோம். பட் இதுக்கப்புறம் நம்மளோட வருங்கால சங்கதியர் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு வாழணும் அப்படின்னா அந்த கிரகத்துக்கு போற குழு வந்துட்டு இதுக்காக பிரத்யேகமா வந்துட்டு ட்ரெயின் ஆயிருக்கணும். இந்த கிரகத்தை போய் சேரணும்னு ஒரு குறிக்கோளோட தான் அவங்க வந்து பயணத்தை தொடங்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ இந்த முயற்சிக்கான எல்லாமே ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, குழந்தைகள் வந்து வளர்ந்து எந்த வருஷம் எத்தனாவது வருஷம் வந்துட்டு பூமியை விட்டு கிளம்புவாங்க அப்படின்றதுதான். அண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, குழு வந்துட்டு சின்ன வயசுலயே இங்க இருந்து கிளம்புனாங்கன்னா இங்க இருந்து அங்க போய் சேர்றதுக்கு நடுவுல யூஸ் பண்ற ரிசோர்சஸ் வந்து கம்மியா தான் வந்து செலவாகும். அண்ட் இதுலயும் வந்து நம்ம நல்லா சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா நம்ம ரிச்சர்டுக்கு வந்து இப்படிப்பட்ட இந்த குழந்தைகள் வந்துட்டு கஷ்டமான ஒரு ஸ்பேஸ் டிராவலை வந்து சக்சஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு வந்து இவர் கவலையிலேயே இருக்காரு. சோ அடுத்த சீன்ல நமக்கு என்ன காட்டுறாங்கன்னா, ரிச்சர்ட் வந்து ஒரு ஃபெசிலிட்டிக்கு போறாரு. அங்கதான் வந்து அந்த குழந்தைகள் வந்து வளர்க்கப்படுறாங்க. ரிச்சர்ட் உள்ள போன உடனே வந்துட்டு அங்க இருக்கிற எல்லா குழந்தைகளும் வந்து அவரை பார்த்துட்டு சந்தோஷமா அவர்கிட்ட வராங்க. அண்ட் ரிச்சர்ட் வந்து ஒவ்வொருத்தரோட ப்ரோக்ரஸை வந்து மானிட்டர் பண்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் கடைசியா வந்துட்டு கிறிஸ்டோபர், சேலா அண்ட் ஜாக் இவங்க 3 பேரையும் வந்துட்டு படுக்க வச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு பாக்குறாரு. ஆனா ஜாக் வந்து அவர்கிட்ட சொல்றான், இந்த மாதிரி எனக்கு பயமா இருக்கு சொல்றான். ஆனா ரிச்சர்ட் வந்துட்டு நீ சேஃபா தான் இருக்க, கவலைப்படாத, நான் உனக்காக இங்க இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ அடுத்த நாள் காலையில வந்துட்டு ரிச்சர்ட் வந்துட்டு அவரோட பாஸ் ஆண்டி கிட்ட வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. அண்ட் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்ல போறேன். இந்த மாதிரி வந்து குழந்தைகள் வந்து தனியா அனுப்புறது வந்து எனக்கு சரியா படல. நான் ஆல்ரெடி வந்துட்டு நான் ஒரு ஆஸ்ட்ரோநாட். சோ இவங்க கூட நானும் போனா வந்துட்டு இவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இல்லாம நம்ம இங்க இருக்கிற டீமோடையும் கனெக்ஷனுக்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும், கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பரா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்படி நான் கூட போறது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா குழந்தைகளை இன்னும் 7 வருஷத்துல அனுப்புறதுக்கு பதிலா 4 வருஷத்துலயே வந்து நம்ம வந்து மிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. சோ அவர் நினைச்ச மாதிரியே வந்துட்டு அடுத்த சீன்ல வந்துட்டு இந்த குழு வந்துட்டு ஸ்பேஸ்ஷிப்ல ஏறி லான்ச் ஆகிறது வந்து நம்ம காட்டுறாங்க. அண்ட் ரிச்சர்டோட தலைமையில இந்த குழு வந்துட்டு இப்ப பூமியை விட்டு கிளம்புறாங்க. அண்ட் இவங்களோட ஸ்பேஸ் ஷட்டில் விண்வெளிக்கு போனதும் ஹியூமானிட்டாஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கிற ஒரு பெரிய ஸ்பேஸ்ஷிப் வந்து இவங்க ஸ்பேஸ்ஷிப்போட ஜாயின் ஆகுது. சோ இந்த ஹியூமானிட்டாஸ் தான் இந்த ஒரு புதிய கிரகத்தை நோக்கி பயணிக்கிறதுக்காக பூமியில இருக்கிறவங்க வந்து தயார் பண்ணிருக்காங்க. சோ ஹியூமானிட்டாஸ்குள்ள போனதும் எல்லாரும் உள்ள போய் அவங்களோட தனித்தனி குவார்டர்ஸை பாக்குறாங்க. அண்ட் ரிச்சர்ட் வந்துட்டு பூமியை வந்து கடைசி முறையா ஒரு வாட்டி பாத்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டு பாக்குறாரு. சோ இப்படியே வந்துட்டு ஹியூமானிட்டாஸ்ல 10 வருஷம் வந்து ஓடிடுது. அண்ட் பசங்க வந்து இப்ப பெரியவங்களா ஆயிட்டாங்க. கிளாக்ல அலாரம் அடிச்ச உடனே எழுந்து அவங்களோட டெய்லி ரொட்டீனை வந்துட்டு மெஷின் போல ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து ரிச்சர்ட் வந்துட்டு நீங்க அடுத்த தலைமுறை வந்து எப்படி வந்து நீங்க பண்ணணும் அப்படின்ட்டு வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறாரு. அண்ட் இந்த ஒரு முயற்சியில வந்துட்டு நீங்க 24வது வயசு அடைஞ்சதும் நீங்க வந்து ஈடுபட ஆரம்பிப்பீங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அண்ட் இப்ப வந்து நமக்கு என்ன காட்டுறாங்கன்னா, ஹியூமானிட்டாஸ்ல இருக்கிற எல்லா பசங்களுமே வந்துட்டு ரோபோ மாதிரியே தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸ்பிரஷனுமே இல்லாம ஒரு ரோபோ மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க வந்து நமக்கு என்ன காட்டுறாங்கன்னா, அங்க இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் ஜூஸை வந்து குடிக்கிறத வந்து நமக்கு காட்டுறாங்க. அண்ட் நம்ம கிறிஸ்டோபரும் ஜாக்கும் வந்து இப்ப வளர்ந்துட்டாங்க. அண்ட் இவங்க 2 பேரும் வந்து ஒன்னா தான் வேலை பார்ப்பாங்க. அண்ட் நம்ம சேலாவும் நல்லா வளர்ந்துட்டான். அண்ட் இவ வந்து ஸ்பேஸ்ஷிப்க்கு வெளியே வந்து பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரிச்சர்ட் பார்த்து கேட்கறா, இந்த மாதிரி நாங்க எதுக்காக இப்படி போயிட்டு இருக்கோம், இந்த மாதிரி எங்க வாழ்க்கைக்கு வந்து ஒரு அர்த்தமே வந்து எங்களுக்கு புரியல அப்படின்னு வந்து சொல்றான். சோ இதை கேட்டுட்டு ரிச்சர்ட் வந்து அவளுக்கு கம்ஃபர்ட் பண்றாரு. என்னோட ஃபேமிலி போட்டோஸ் பாரு, இந்த மாதிரி அவங்க வந்து நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சனால தான் நான் வந்து இப்ப இங்க இருக்கேன். அந்த மாதிரி நீங்க வந்து இந்த கிரகத்தை போய் சேர்ந்தாதான் வருங்கால சங்கதியர் வந்துட்டு நல்லா இருப்பாங்க, மனித இனம் வந்து அழியாம இருக்கும். சோ நீங்க இப்ப செய்யற இந்த சாக்ரிஃபைஸ் வந்து ஃபியூச்சருக்கு வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. சோ விண்வெளியில பகல் ராத்திரின்றதா கிடையாது, இவங்க வச்சிருக்கிற டைம் படி தான் இவங்க வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணுவாங்க. சோ அப்படி வந்து அன்னைக்கு ராத்திரி வந்துட்டு கிறிஸ்டோபருக்கு வந்து தூக்கமே வரல. அவன் வந்துட்டு ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து ஏதோ சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அடுத்த நாள் வந்துட்டு ரிச்சர்டும் கிறிஸ்டோபரும் வந்துட்டு ஹைட்ரோபானிக்ஸ் லேப்ல செடிகள் எல்லாம் வந்து பராமரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப வந்து திடீர்னு கிறிஸ்டோபரோட ஸ்கிரீன்ல வந்துட்டு தண்ணியில ஏதோ டாக்ஸிக்கான கெமிக்கல் கலந்துருச்சு அப்படின்னு வந்து ஒரு அலர்ட் வருது. ஆனா அவனுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சது
கண்டுபிடிச்சதே இல்லையே, இங்க இருக்கிற எந்த சிஸ்டம்லயே இது வராது, சோ இது எங்க இருந்து வருது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டு ரிச்சர்ட் கிட்ட வந்து இதை சொல்றான். ஆனா ரிச்சர்ட் வந்து இது ஒண்ணும் இல்ல, இதை வந்து நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஆனா ரிச்சர்ட் வந்து இப்படி பண்றதை பார்த்துட்டு கிறிஸ்டோபருக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. அண்ட் ராத்திரி வந்துட்டு அவனும் ஜாக்கும் வந்து சேர்ந்துட்டு இந்த மாதிரி இந்த கெமிக்கல் வந்து எங்க இருந்து வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சோ இதை பத்தின ஏதாவது மெட்டீரியல் கிடைக்கும்னு அவங்க ரிசர்ச் பண்ணும்போது அப்படி ஒரு ஃபைல் வந்துட்டு இங்க எதுவுமே இல்ல அப்படின்னு வந்து பாக்குறாங்க. சோ இதனால கிறிஸ்டோபர் என்ன பண்றான்னா அவங்களோட சிஸ்டம் வந்து ஹேக் பண்றான். அண்ட் அப்பதான் வந்து அவனுக்கு தெரியுது அவங்க அந்த குடிக்கிற அந்த ப்ளூ கலர் ஜூஸ்ல தான் இந்த கெமிக்கல் வந்து கலக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு ஜாக் வந்து அப்பாவுமே இதுலயும் அந்த கெமிக்கலை கலக்குறாங்க, இது எதுக்குன்னே தெரியலையே, நம்ம வந்து சாப்பிடுறது வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு தான் இதை குடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் இது வந்து என்னன்னே தெரியலையே அப்படின்னு வந்துட்டு சொல்றான். ஸோ இங்கே தான் வந்து நமக்கு சொல்றாங்க இந்த ஜூஸை குடிக்கிறனால தான் அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகி அவங்களோட டிசைர் எல்லாம் வந்துட்டு சப்ரஸ் ஆகுது. அண்ட் இதனால தான் அவங்க வந்து சொல்றதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு அவங்களோட ஆப்போசிட் பாலினத்தோட ஒரு அட்ராக்ஷனே இல்லாம வந்துட்டு நார்மலா வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதனால வந்துட்டு அடுத்த நாள்ல இருந்து இவங்க 2 பேர் வந்து அந்த ஜூஸை வந்து குடிக்கிறத அவாய்ட் பண்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் 2 பேர் காய் மற்றும் ஜூலி இவங்க 2 பேர் இருக்காங்க, இவங்க கிட்டயும் வந்துட்டு இந்த சம்பவத்தை பத்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்டோபர் வந்து ரிச்சர்டை பார்த்துட்டு ஓப்பனாவே சொல்றான், இந்த மாதிரி நீங்க எங்க கிட்ட வந்து போய் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா அவன் ப்ளூ ஜூஸை பத்தி சொல்லாம அவன் வந்து இந்த ஷிப்ல ஒரு ரகசிய அறை இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மட்டும் சொல்றான். இதை கேட்டுட்டு ரிச்சர்ட் வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கும் தெரியல, மேபி பூமியில இருக்கிற என்னோட ஹையர் அப்ஸ் வந்து இதுக்காக வச்சிருக்கலாம், இது வந்து நம்ம அந்த கிரகத்துக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்றதுக்காக இருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறாரு. ஸோ இவர் இப்படி இவங்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு ரிச்சர்ட் என்ன பண்றாருன்னா பூமிக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. இந்த மாதிரி நம்ம குழு கிட்ட நம்ம பசங்க கிட்ட வந்து நான் எல்லா உண்மையும் நான் சொல்லட்டா, உங்ககிட்ட இதை மறைக்கிறது வந்து எனக்கு தப்பா தெரியுது அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா இந்த மெசேஜ் வந்துட்டு நம்ம பூமியை வந்து சேர்றதுக்கு பல நாள் ஆகும், அதனால அது வரைக்கும் இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. ஸோ அடுத்த நாள் வந்துட்டு சாப்பாட்டுக்காக லைனில் நிற்கும்போது கிறிஸ்டோபர் வந்து செலவு பார்த்த உடனே அவனுக்குள்ள வந்து என்னமா பண்ணுது. அண்ட் அவன் லஞ்ச் சாப்பிடும்போது அவளை பத்தி நினைக்காம இருக்க முடியல. அண்ட் அதனால வந்துட்டு சேலாவை வந்துட்டு பார்த்துட்டே இருக்கான். அண்ட் அப்போ ஜாக்குக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது. அண்ட் அவன் வந்துட்டு சேலாவை பார்த்துட்டு நீ வந்து ஒரு மாதிரி இருக்க, நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு வந்துட்டு சொல்றான். அவன் வந்து என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு அவன் சொல்லும்போது ஜாக் வந்து அவளோட கையை பிடிக்கிறான். அண்ட் இதை வந்து ரிச்சர்ட் பார்த்த உடனே ஏன் இப்படி கையெல்லாம் பிடிக்கிற, இதெல்லாம் பிடிக்கக்கூடாது, ரூல்ஸ்ல வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஜிம் கிளாஸ்ல வந்துட்டு ஜாக்கு கிறிஸ்டோபர் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் வழக்கம் போல எக்ஸசைஸ் பண்ணாம இவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் அளவுக்கு மீறியே வந்துட்டு போயிடுறாங்க. அண்ட் இவங்க 2 பேரும் இப்படி பண்றதை பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்னா இது வரைக்கும் இவங்க வந்து இப்படி பண்ணதே இல்லை. ஸோ இங்க வந்து நமக்கு இவங்க 2 பேரும் அந்த ப்ளூ ஜூஸை குடிக்கிறத ஸ்டாப் பண்ணதுல இருந்து எஃபெக்ட் வந்து எப்படி ஆகுது அப்படின்றத வந்து நமக்கு தெளிவா காட்டுறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு ஹியூமனிட்டாஸ்ல இருந்த அந்த ரகசிய அறையில இருந்து ஒரு சத்தம் வந்து இன்னும் கேட்டுட்டு தான் இருக்குது. ஸோ இது என்னதான் அப்படின்ட்டு அன்னைக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அப்சர்வேஷன் ரூமுக்கு போறாங்க. ஸோ அங்க இருக்கிற ஒரு பையன் வந்துட்டு இவங்க வரதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து சந்தேகமா இருக்கு, ஒருவேளை இந்த ரகசிய அறையில வந்துட்டு ஏதாவது ஒரு உயிரினம் வந்து இருக்குமோ, ஒரு ஏலியன் இருக்குமோ, ஒரு மிருகம் இருக்குமோ அப்படின்னு வந்துட்டு அவன் வந்து சொல்றான். அண்ட் இந்த நேரத்துல வந்து ரிச்சர்ட் வந்து அவரோட ரூம்ல சேலாவை கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி பூமியில இருந்து அவரை கொண்டு வந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து காட்டிட்டு இருக்காரு. அதுல வந்து சில செடிகள் இருக்குது அண்ட் அவரோட போட்டோஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இந்த டைம்ல வந்துட்டு ஜாக்கு கிறிஸ்டோபர் வந்துட்டு அவரோட ரூமுக்கு வராங்க. ரிச்சர்ட் வந்து சேலாவை கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு ஜாக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. அண்ட் இப்படி இருக்கும்போது தான் பூமியோட அவங்க கம்யூனிகேஷன் வந்து கட் ஆயிருச்சு அப்படின்னு வந்து ரிச்சர்ட் கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் இதை வந்துட்டு நம்ம சரி பண்ணணும், நம்மளோட டிரான்ஸ்மிட்டர்ல வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, இதை வந்து நம்ம வெளியே போய் தான் ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. இதனால வந்துட்டு ஜாக்கை வந்து அவர் கூட வர சொல்றாரு. ஸோ இதுக்காக தயார் பண்ணிட்டு இருக்கும்போது சேலா வந்து அவங்களோட சூட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. அப்போ வந்து ஜாக் வந்து அவகிட்ட போயிட்டு அவகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். ஸோ சேலா கத்துறதை கேட்டுட்டு ரிச்சர்ட் அங்க ஓடி வந்து ஜாக்கை வந்து தள்ளி விட்டுறாரு. அண்ட் என்னடா இங்க நடக்குது, ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த ப்ளூ ஜூஸ் குடிக்கிறது நிறுத்திட்டேன், இவ்வளவு நாள் எங்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜாக் வந்து சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுறான். ஸோ ரிச்சர்ட் வந்து அவன் பின்னாடியே போறாரு. அண்ட் வழியில வந்துட்டு ஃபீபி அப்படின்னு சொல்ற ஒரு பொண்ணை வந்து பாக்குறாரு. ஸோ ஃபீபி கிட்ட என்ன இங்க நடக்குது, அவன் என்ன சொல்றான் அப்படின்ட்டு வந்து அவர் கேட்கறாரு. அண்ட் அப்பதான் வந்து அவர் சொல்றான் இந்த மாதிரி ஜாக் கிறிஸ்டோபர் இவங்க எல்லாம் வந்துட்டு இந்த ப்ளூ ஜூஸ் குடிக்கிறது நிறுத்திட்டாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றான். ஸோ இப்படி இவர் சொன்னதும் ரிச்சர்ட் வந்து கிறிஸ்டோபரை போய் பாக்குறாரு. இந்த மாதிரி ஃபீபி சொன்னது உண்மை அப்படின்னு கேட்டதும் கிறிஸ்டோபர் வந்துட்டு ஆமா நாங்க வந்து இது எதுக்கு நீங்க எனக்கு தரீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும், அதனால தான் நாங்க இதை குடிக்கல அப்படின்னு வந்துட்டு சொல்றான். இந்த மாதிரி நீங்க 2 பேரும் இப்படி ரூல்ஸை மீறி இப்படி எல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த ப்ளூ ஜூஸை வந்து நீங்க உங்களை குடிக்க வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு வந்து ரிச்சர்ட் சொல்றாரு. ஸோ இப்போ வேற வழி இல்லாதனால முதல்ல வந்து கம்யூனிகேஷனை செட் பண்ணணும், நீ வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணு, கம்யூனிகேஷன் செட் ஆனதும் நான் வந்து மிஷன் கண்ட்ரோல் கிட்ட பேசுறேன், பேசிட்டு வந்து நான் கண்டிப்பா வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு வந்துட்டு ரிச்சர்ட் வந்து சொல்றாரு. ஸோ இப்போ பசங்க எல்லாரும் மெயின் ரூம்ல இருக்காங்க. அண்ட் கிறிஸ்டோபரும் ரிச்சர்ட் வந்துட்டு ஷிப்புக்கு வெளியே போகிறதுக்கு தயாராகிறாங்க. அண்ட் இந்த டைம்ல பார்த்தோம்னா நம்ம ஜாக் வந்துட்டு மானிட்டர் ரூமுக்கு போறான். அங்க வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பையன் வந்துட்டு உட்காந்துருக்கான். ஸோ விண்வெளியில போறதுக்கு வந்து ஆல்ரெடி ரிச்சர்டுக்கு அனுபவம் இருக்கு, ஆனா கிறிஸ்டோபருக்கு அந்த அனுபவம் இல்லாதனால ரிச்சர்ட் வந்து அவன் மேல ஒரு கண்ணு வச்சுட்டே வந்துட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ கிறிஸ்டோபர் வந்து அவர் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ரிச்சர்ட் வந்துட்டு அந்த ரிப்பேர் வேலை பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷிப்ல இருக்கிற எல்லா பசங்களுக்கும் அந்த திடீர்னு அந்த ஒரு சத்தம் கேட்கும் பாத்தீங்களா, அந்த சத்தம் வந்து கேக்குது. அண்ட் இதனால எல்லாரும் வந்து ஒரு மாதிரி பதட்டமாறாங்க. ஸோ இப்போ வந்து எல்லா சிசிடிவிலையும் செக் பண்றாங்க. அப்ப வந்து வெளியே வந்துட்டு ரிச்சர்ட் பக்கத்துல வந்து ஏதோ ஒரு கருப்பு உருவம் வரது வந்துட்டு கேமரால தெரியுது. அண்ட் ரிச்சர்டுக்கும் என்னமோ ஃபீல் ஆகுது. அண்ட் உடனே வந்து அவருக்கு என்னமோ ஆகி அவர் வந்து ஷிப்பை விட்டு வெளியே பறந்து போறாரு. அண்ட் இதே சமயம் வந்துட்டு ஷிப்ல இருக்கிற எல்லா கரண்ட் வந்துட்டு கட் ஆயிருது. அண்ட் இதுக்கு முன்னாடி இப்படி நடக்காதனால அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி பதட்டமாயிருது. அண்ட் சிஸ்டம்ஸ் ரூம்ல வந்துட்டு தீ பிடிச்சிச்சு அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து உடனே வந்து அணைக்கிறாங்க. கிறிஸ்டோபர் வந்து ரிச்சர்ட் எப்படியோ வந்து ஷிப்புக்குள்ள கூட்டிட்டு வந்தாரா. அண்ட் அவரை வந்துட்டு உடனே வந்து மெடிக்கல் ரூமுக்கு எல்லாரும் தூக்கிட்டு போறாங்க. அண்ட் மத்தவங்க வந்துட்டு சிஸ்டம்ல ஏன் இப்படி பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு வந்துட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து பாக்குறாங்க. அண்ட் ரிச்சர்டுக்கு வந்து இப்போ வந்து மருத்துவ உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களால முடிஞ்சதை வந்து ட்ரை பண்றாங்க. ஆனா வந்துட்டு அவர் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் ரிச்சர்டுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லா பசங்களும் நின்றுட்டு இந்த மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த மாதிரி நமக்கு சத்தம் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே பிளாக் அவுட் ஆயிடுச்சு, ஏன் அப்படி ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து 2-3 பசங்க வந்துட்டு இந்த மாதிரி கிறிஸ்டோபரை நோக்கி ஏதோ வரதை வந்து
வந்து நாங்கள் வந்து மானிட்டரில் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் பிபி வந்து அழக ஆரம்பிக்கிறா. கிறிஸ்டோபர் வந்து அவளை வந்து கம்ஃபர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்மளால ஒன்றா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ உடனே வந்து சிஸ்டம் வந்து ரீபூட் பண்ணிட்டு எல்லா ஃபுட்டேஜ் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பட் அந்த தீ பிடிச்சனால அப்போ அங்கே என்ன நடந்திருக்குன்ற அந்த ஃபுட்டேஜ் வந்து டெலிட் ஆயிருது. ஸோ இப்போ ரிச்சர்ட் இல்லாதனால அவங்களுக்கு வந்து ஒரு புதிய தலைவனை நியமிக்கணும் அப்படின்னு வந்துட்டு எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜாக் வந்து முன் வந்து இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு தலைவனாக இருக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஆனால் மற்றவங்க வந்து அதுக்கு ஒத்துக்காம நம்ம வந்து ஓட் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்படி அவங்க ஓட் பண்ணும்போது கிறிஸ்டோபரை வந்து அவங்களுக்கு தலைவனாக வந்துட்டு அவங்க வந்து நியமிக்கிறாங்க. ஆனால் ஜாக்கு வந்து இதை பார்த்துட்டு வந்து வயிறுது. பட் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அவன் வந்துட்டு கிறிஸ்டோபருக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறான். அண்ட் இதுக்கப்புறம் கிறிஸ்டோபர் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம அந்த ரிப்பேர் ஆன டிரான்ஸ்மிட்டர் வந்து ஃபர்ஸ்ட் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்துட்டு அவங்க வேலையை பார்க்க சொல்கிறான். ஸோ இப்படி எல்லாரும் வந்துட்டு அவங்க வேலைகளை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சமயத்தில் வந்துட்டு சேலா வந்து ரிச்சர்டோட ரூமுக்கு போயிட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ வந்து கிறிஸ்டோபர் அங்கே வரான். அண்ட் அவங்ககிட்ட வந்துட்டு சேலா வந்துட்டு இந்த மாதிரி ரிச்சர்டுக்கு ஏதாவது ஆயிட்டா அவரோட ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு அழிச்சிரு அப்படின்னு வந்து ரிச்சர்ட் வந்து அவகிட்ட சொல்லியிருக்கிறதா சேலா வந்து சொல்றான். பட் அவளுக்கு வந்து அது எல்லாத்தையும் வந்து தூக்கி போட மனசுல. அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டோபர் உள்ள கூட்டிட்டு வந்து ரிச்சர்ட் அவகிட்ட காட்டின எல்லாத்தையும் வந்துட்டு கிறிஸ்டோபர் கிட்ட காட்டிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கிறிஸ்டோபர் வந்துட்டு ரிச்சர்ட் வந்து ஏன் உங்ககிட்ட மட்டும் இதெல்லாம் பத்தி சொல்லணும் அப்படின்னு வந்து கேட்கறான். அண்ட் இதை கேட்டுட்டு சேலா வந்து எனக்கு தெரியல, பட் அவர் வந்து இதெல்லாம் என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு வந்து சொல்றான். ஸோ ரிச்சர்டோட சிஸ்டம்ல வந்துட்டு இருக்கிற வீடியோஸ் வந்து இவங்க பாக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வீடியோல வந்துட்டு இந்த மாதிரி இவங்க போற மிஷன் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம குரூல இருக்கிற எல்லா பசங்க மேலேயும் அவர் எவ்வளவு வந்து அன்பு வச்சிருக்காரு அப்படின்ட்டு வந்து அவர் சொல்றது வந்து இவங்க கேட்கறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு கிறிஸ்டோபர் வந்து வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பார்க்க வரான். பட் யாருமே வந்து வேலை செய்யாம வந்துட்டு கேண்டீன்ல வந்துட்டு எல்லாம் சாப்பிட வந்திருக்காங்க. என்னடா வேலை பக்கம் இப்படி வந்து கொட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வந்து கிறிஸ்டோபர் திட்டுறான். அப்ப ஜாக் வந்துட்டு இல்ல, இங்க எல்லாம் ரிப்பேர் ஆனனால சாப்பாடெல்லாம் சீக்கிரம் கெட்டு போயிடும், அதெல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாது, நான் வந்து எல்லாரையும் வந்து சாப்பிட சொன்னேன் அப்படின்னு வந்துட்டு சொல்றான். மற்றவங்களும் இதுக்கு ஒத்துக்கிட்டனால கிறிஸ்டோபர் வந்து சரின்னு சொன்னதும் எல்லாரும் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. காய் வந்துட்டு மற்ற பசங்க கிட்டையும் இந்த மாதிரி இந்த ப்ளூ ஜூஸை வந்து நீங்க குடிக்காதீங்க, அதை நிறுத்துங்க அப்படின்னு வந்து சொல்றான். இதனால வந்துட்டு எல்லாருமே வந்து அந்த ப்ளூ ஜூஸை குடிக்காம கீழே கொட்டிட்டாங்க. இப்படி இருக்கும்போது கிறிஸ்டோபரும் சேலாவும் வந்துட்டு ரிச்சர்டோட ரூமுக்கு வந்துட்டு அவரோட அந்த பழைய பூமியில இருந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜாக் வந்து செடிகளை வந்து பராமரிச்சிட்டு இருக்கான். அப்போ வந்து அவன் பக்கத்துல ஜூலி அப்படின்ட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அவளை பார்த்துட்டு இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் பண்றதை வந்து எல்லாரும் பார்த்துட்டு என்னடா பண்றாங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ப்ளூ ஜூஸ் குடிக்காதனால எல்லா பசங்களுமே வந்து நார்மல் நிலைக்கு மாறிட்டாங்க. அண்ட் வந்து ஜாலியா ஓடி ஆடிட்டு விளையாடிட்டு அவங்க வந்து காலத்தை வந்து கெடுத்திட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ரிச்சர்டோட ரூமுக்கு வந்துட்டு அவனோட வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் சேலா வந்து இதை பார்த்துட்டு அவருக்கு வந்து பிடிக்காம போயிருது. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, இதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அண்ட் மத்தவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஜாக் வந்துட்டு சேலா கிட்ட இந்த மாதிரி ரிச்சர்ட் வந்து உன்னை பாதுகாக்க இங்க இல்ல, இனிமே வந்துட்டு நான் சொல்றதுதான் வந்துட்டு நீ கேட்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்றான். ஸோ நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சேலா என்ன பண்றாங்க, அவங்களோட மெடிக்கல் ரூமுக்கு போயிட்டு ஒரு கத்தி வந்து அவளோட பாதுகாப்புக்காக எடுத்துக்கிறான். அண்ட் கிறிஸ்டோபர் வந்துட்டு ஜாக்கை வந்து ஃபாலோ பண்றான். ஸோ சேலாவை வந்துட்டு ஜாக் எதுவும் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் போய் சேலாவை பார்க்க போறான். அப்ப ஜாக் வரக்கு முன்னாடி கிறிஸ்டோபர் என்ன பண்ணானா சேலா வந்து கட்டிப்பிடிச்சிடறான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு ஜாக் வந்து கிளம்பி போயிடறான். அண்ட் சேலா வந்துட்டு அவ வச்சிருந்த கத்தியை வச்சுட்டு கிறிஸ்டோபர் வந்து மிரட்டான். இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணாத, இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ நல்லவன் நினைச்சா ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்றான். ஆனால் கிறிஸ்டோபர் வந்துட்டு ஜாக் வந்து உன் பின்னாடி வரது நான் பார்த்தேன், உனக்கு எதுவும் ஆயிரக்கூடாது தான் நான் வந்து இப்படி பண்ணேன் அப்படின்னு வந்துட்டு அவன் சொல்றான். ஆனால் சேலா வந்துட்டு என்னை பார்த்துட்டு எனக்கு தெரியும், நீ ஃபர்ஸ்ட் போய் மற்றவங்களை வந்து ஒழுக்கமாக கண்ட்ரோல் பண்ணு, அவங்களும் வந்து ஜாக் மாதிரி ஆகக்குள்ள நம்ம வந்து ஷிப்பை வந்து சரி பண்ணிட்டு நம்மளோட மிஷனை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு சேலா வந்து சொல்றான். ஸோ கிறிஸ்டோபர் வந்து அங்கிருந்து போயிட்டு ஜாக் வந்து அவனை நோக்கி வரதை பார்க்குறான். அப்போ வந்து அவங்க ரெண்டு பேருக்கு வந்துட்டு அந்த சத்தம் வந்து மறுபடியும் கேட்குது. ஸோ எல்லாருமே வந்துட்டு அந்த சத்தம் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்க்க போறாங்க. அப்போ வந்து காய் வந்துட்டு ஜூலி வந்துட்டு இன்னொரு பையனோட வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறான். அவன் வந்து உள்ள போயிட்டு அவனை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் வந்து பயங்கரமா வந்து இப்போ அடிச்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து கேண்டீன்ல வந்துட்டு பசங்களாம் வந்துட்டு ஒழுக்கமாக உட்காராம டேபிள் மேலே ஏறிட்டு ஆடுறத கிறிஸ்டோபர் பார்த்துட்டு அவங்க வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு சொல்கிறான். சரிப்பா தலைவா நான் கேட்குறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அடி வாங்கின பையன் ஒரு ராட் எடுத்துட்டு வந்து நம்ம காய் வந்து நல்லா அடின்னு அடிக்கிறான். ஸோ இதை பார்த்துட்டு மற்றவங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் பிரிக்க பார்க்குறாங்க. அண்ட் அந்த பையன் வந்து கோவத்தில் வந்து நான் காய் அடிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்றது கேட்டுட்டு கிறிஸ்டோபர் வந்து அவன் அடிக்க ஆரம்பிக்கலாம். அண்ட் இப்படி நம்ம வந்துட்டு இருக்கக்கூடாது, அந்த ப்ளூ ஜூஸை நம்ம குடிக்கிறது நிறுத்துறதுல இருந்தால் நமக்கு இப்படி ஆகுது, நம்ம வந்து நம்ம எல்லா வேலைகளையும் வந்து ஃபர்ஸ்ட் முடிக்கணும் அப்படின்னு வந்து கிறிஸ்டோபர் சொல்லலாம். ஆனால் இந்த டைமில் வந்துட்டு ஜாக் வந்து முன்னாடி வந்துட்டு நீ சொல்றதை நாங்கள் கேட்க மாட்டோம், இந்த மிஷனில் வந்து எனக்கு நம்பிக்கையே இல்லை, மற்றவங்க உன்னை செலக்ட் பண்ணனால நீ வந்து தலைவனாயிர முடியாது, நான் வந்து உன்னை சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்றான். அண்ட் காய் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்றான். அண்ட் மற்றவங்களும் வந்துட்டு இவங்க பேசுறது கேட்டு இந்த மாதிரி அந்த ரகசிய அறையில் வந்து ஏதோ ஒரு மிருகமோ ஒரு ஏலியன் கிரீச்சரோ வந்து இருக்குது, அது வந்து இருக்கனால அந்த ஏரியா பக்கமே நாங்கள் போக மாட்டோம், அங்கெல்லாம் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஃபீபி வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து முதல்ல வந்துட்டு கம்யூனிகேஷனை செட் பண்ணணும், அந்த சிஸ்டம்ஸ் வந்து ரிப்பேர் பண்ணணும், அப்பதான் வந்து ரிச்சர்டுக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றான். ஆனால் ஜாக் வந்து அவளை வாய மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டோபர் வந்து நீ நிறுத்து, ஓவரா ஆடாத அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டான். கிறிஸ்டோபர் வந்து இதை கேட்டு டென்ஷன் ஆகிறான். ஆனால் ஜாக் வந்துட்டு இந்த மாதிரி ரூல்ஸ்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது, கிறிஸ்டோபர் வந்து ஓவரா ஆடிட்டு இருக்கிறான், இவன் வந்து நமக்கு கரெக்டான தலைவன் கிடையாது, நான் தான் உங்களுக்கு தலைவனா இருக்குன்னு சொல்றான். அதனால என்னை நம்பி வரவங்க வந்து என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பாதி பேருக்கு மேல அவங்க ஃபாலோ பண்ண சொல்லி கூட்டிட்டு போயிடறான். அண்ட் மீதி இருக்கிறவங்க வந்து கிறிஸ்டோபரை ஃபாலோ பண்ணிட்டு அங்க வந்து இருக்காங்க. ஸோ இதுல ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் வந்துட்டு அந்த சிஸ்டம்ஸ் ரூமுக்கு போயிட்டு அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அண்ட் இந்த டைம்ல வந்துட்டு கிறிஸ்டோபரும் அவனோட டீம் உள்ள இருக்காங்க அப்படின்னு தெரியாத ஜாக் வந்துட்டு அவனோட ஆளுங்களை வந்து அங்க கூட்டிட்டு வரான். அண்ட் மற்றவங்களெல்லாம் வெளியே நிற்க சொல்லிட்டு ஜாக்கும் காயும் மட்டும் உள்ள போறாங்க. ஸோ மற்றவங்க யாரும் அவங்கள ஃபாலோ பண்ணி வரல அப்படின்னு பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் உள்ள இன்னும் போறாங்க. போன சில செகண்ட்ஸ்லேயே வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் வந்து வெளியே தலை தெரிக்க ஓடி வராங்க. இந்த மாதிரி அங்கே என்னமோ இருக்கு, அது வந்து எங்களை அட்டாக் பண்ணிருச்சு அப்படின்னு வந்துட்டு
சொல்லிட்டு இருக்காங்க மற்றவங்க கிட்ட. அண்ட் இந்த டைமில் வந்துட்டு கிறிஸ்டபர், சேலா அண்ட் பிபி இவங்க 3 பேர் வந்துட்டு அந்த சிஸ்டம் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்சதை வந்து ரிட்ரீவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த ஃபுட்டேஜை வந்து செக் பண்ணுறதுக்கான அவங்களுக்கு சான்ஸ் வந்து கிடைக்குது. அப்போ தான் வந்துட்டு ஜாக்கும் காயும் தான் வந்துட்டு அந்த சிஸ்டம்ஸ் ரூமில் இருக்கிறத பார்க்குறாங்க. அண்ட் அவங்க வந்து ரிச்சர்டோட சூட்டில் வந்துட்டு எலக்ட்ரிக் ஷாக் வர மாதிரி பண்ணி தான் அவங்க வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் மற்றவங்க வந்து இதை கண்டுபிடிக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இங்கே வந்து ஏதோ ஏலியன் இருக்கு, மிருகம் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே யாருமே வரக்கூடாதுன்னு பண்றதுக்காக தான் அப்படி வந்து கூட்டத்தை வந்து டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இந்த சமயத்தில் வந்து இதை வந்து சொல்ல முடியாது, கரெக்டான டைமில் தான் வந்து இதை வந்து எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கிறிஸ்டபர் வந்து சேலா கிட்ட வந்து அந்த டிரைவை வந்து ஒப்படைக்கிறான். அண்ட் அவங்க 2 பேர் வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ட் கிறிஸ்டபர் வந்துட்டு சேலா கிட்ட நம்ம எப்படி இதை வந்து மற்றவங்க கிட்ட சொல்றது அப்படின்னு வந்து சொல்கிறான். அண்ட் சேலா வந்துட்டு அவளுக்கு என்ன டவுட் வருதுன்னா, இந்த மாதிரி உண்மை தெரிஞ்சாலும் மற்றவங்க வந்துட்டு ஜாக்குக்கு எதிராக வந்து நிற்பாங்களா அப்படின்ட்டு வந்து அவளுக்கு டவுட் வருது. அப்போ வந்து கிறிஸ்டபர் வந்து ஆமாம் கரெக்டு தான், என்ன நடக்கும் தெரியல அப்படின்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் வந்து அப்படியே நம்ம படங்களில் வர மாதிரியே மூடு வந்து சேஞ்ச் ஆகி அவங்க 2 பேரும் வந்து ஒன்றை வந்து நைட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. காலையில் வந்துட்டு யாரோ வந்து சேலாவோட ரூம் கதை வந்து தட்டுறதை வந்து கேட்குறாங்க. அது வந்து ஜாக். அவன் வந்து நீயா வெளியே வரலன்னா நான் வந்து உள்ளே வந்துடுவேன் அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். ஸோ எப்படி உண்மை தெரியதான் போகுதுன்னு சொல்லிட்டு கிறிஸ்டபரும் சேலா வந்துட்டு போய் கதவை திறக்கிறாங்க. அப்போ காயும் ஜாக்கும் வந்து வெளியே நிற்கிறத கவனிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வந்துட்டு இவங்க 2 பேரையும் நீங்கள் கேண்டீனுக்கு வாங்க நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு கிறிஸ்டபரோட டீம் எல்லாரும் வந்துட்டு கேண்டீனுக்கு போகிறாங்க. அங்கே வந்து மற்ற எல்லா பசங்களும் இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் வந்து ஒன்றா சாப்பிட்றாங்க. அப்போ வந்து ஜாக் வந்து முன்னாடி போயிட்டு இனிமேல் வந்து இந்த கூட்டத்துக்கு நான் தான் தலைவன், இனிமேல் நான் சொல்கிறது தான் நீங்கள் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவன் இப்படி பேசிட்டு இருக்கும்போது கிறிஸ்டபர் வந்து அப்படியே சைலண்டாக பின்னாடி போயிட்டு அங்கே இருக்கிற மானிட்டரில் வந்து அவங்க கண்டுபிடிச்ச ஃபுட்டேஜ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. இந்த மாதிரி மற்றவங்க கிட்ட வந்துட்டு ஜாக்கும் காயும் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த மாதிரி ரிச்சர்ட் வந்து கொண்டுட்டாங்க. ஆனால் அங்கே சிஸ்டம்ஸ் ரூம் வந்து எந்த ஒரு ஏலியனும் இல்லை, அது வந்து இவங்க 2 பேரும் இவ்வளோ நாளாக போட்ட ட்ராமா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். ஸோ இதனால் ஜாக்கும் காயும் வந்துட்டு அவங்க ரூம்லேயே இனிமேல் வந்துட்டு அடைஞ்சிருக்கணும். நம்ம வந்துட்டு மறுபடியும் கம்யூனிகேஷனை செட்டப் பண்ணிட்டு மிஷனுக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு எப்படி வந்து ப்ரொசீட் பண்ணலாம்னு நம்ம வந்து முடிவு பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். அப்போ வந்து ஜாக் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான், இந்த மாதிரி உண்மையிலேயே அங்கே ஒரு ஏலியன் இருக்குது, ரிச்சர்டும் கிறிஸ்டபர் தான் அதை வந்து இங்கே கொண்டு வந்தாங்க, உங்களை வந்து அதுக்கிட்ட வந்து காப்பாற்றுறதுக்கு தான் நான் வந்து இப்படி பண்ணேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். அவன் வந்துட்டு உண்மையிலேயே ஏலியன் இருக்குது, அது வந்து கிறிஸ்டபரோட உடம்புக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் மண்டைய கலவை ஜாக் வந்து ட்ரை பண்ணுறான். அப்போ வந்து காய் வந்துட்டு இதை வந்து சான்ஸை யூஸ் பண்ணிட்டு இது வந்து யாருக்குள்ள வேணாலும் இருக்கலாம், கிறிஸ்டபருக்குள்ள மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அன்னைக்கு வந்துட்டு அடிச்சாலாம் அந்த பையனை வந்து கை காட்டுறான். இதுக்குள்ள வந்து எல்லாருக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு மன வேறுபாடு வந்து எல்லாரும் வந்து அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் கிறிஸ்டபர் வந்து இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பின்னாடி போகிறான். பட் அந்த பையனை வந்து அதுக்குள்ள வந்துட்டு காயும் மற்றவங்களும் சேர்ந்துட்டு அவனை வந்து அடிச்சு சாவடிச்சாங்க. ஸோ நடக்கிறதெல்லாம் எல்லாம் மீறி போகிறதுனால கிறிஸ்டபர் வந்து அவனோட பசங்களை வந்துட்டு கூட்டிட்டு அவங்க வந்து தனியாக வந்துட்டு ஒரு இடத்துல போய் பாதுகாப்பாக இருக்காங்க. அண்ட் இந்த டைமில் வந்துட்டு ஜாக்கும் காயும் வந்துட்டு அந்த மெடிக்கல் ரூமுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற கத்திகள் எல்லாம் எடுத்துட்டு அவங்க வந்து ஆயுதமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு முடிவு பண்ணாங்க. ஸோ கிறிஸ்டபர் கூட வந்தவங்க வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இப்படியே போச்சுன்னா மிஷன் வந்து ஃபெயில் ஆயிரும், நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு வந்துட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு அதுலேருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம வந்து ஜாக்கோட சேரதான் நல்லது, இப்படியே போச்சுன்னா நம்ம உயிருக்கு வந்து ஆபத்தாயிரும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். அப்போ தான் வந்து சேலாக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது, இந்த மாதிரி அந்த ரகசிய அறை ஒன்று இருக்குதுல்ல, அங்கே போய் அங்கே என்ன இருக்குன்னு பாரு, அது வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு வந்துட்டு கிறிஸ்டபர் கிட்ட சொல்கிறான். அதனால கிறிஸ்டபர் வந்து அதை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போகிறான். அப்போ வந்துட்டு அந்த ஹாலில் இருக்கிற ஒரு வெண்டை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போகிறான். அங்கே வந்துட்டு ஒரு ரூம் இருக்குது, ஆனால் வந்து அதை திறக்க வந்து அவனால் முடியல. அவன் வந்து ஒரு கோட் வேர்டு போடுறான், அது தப்பாக இருக்கனால ஒரு அலாரம் அடிக்க ஆரம்பிக்கிறது. அப்போ வந்துட்டு அந்த ஏரியாவுக்கு 2 பேர் வந்து வராங்க. அவங்க வந்து ஜாக்கோட கூட்டத்தை சேர்ந்தனால அவங்க வந்து அந்த சத்தத்தை கேட்டுது. அவங்க போய் உடனே வந்து இதை பற்றி ஜாக் கிட்ட சொல்லிடுறாங்க. அவங்க போனதை வந்துட்டு கிறிஸ்டபர் வெளியே வந்துட்டு அந்த டோரை திறக்கிறதுக்கு ஏதாவது டூல்ஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு அவன் தேட போகிறான். பட் அவன் அங்கே போய் பார்க்கும்போது ஜாக்கோட கூட்டம் வந்துட்டு அந்த கதை வந்து எப்படி திறக்கிறத பார்க்குறான். அங்கே வந்து நிறைய பெட்டி இருக்குது, அந்த பெட்டிக்குள்ள வந்துட்டு நிறைய ஆயுதங்கள் இருக்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு கிறிஸ்டபருக்கு சேலாவை வந்துட்டு நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க. அண்ட் இப்போ வந்துட்டு சேலா, கிறிஸ்டபர் அண்ட் பிபி இவங்க 3 பேரும் தான் இப்போ ஒரு ஒற்றுமையாக வந்து இருக்காங்க. இவங்க வந்து நம்ம மற்றவங்களை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களை வந்து நிறுத்தணும்னா நம்ம ஜாக்கை வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்ட்டு வந்து கிறிஸ்டபர் சொல்கிறான். ஆனால் இதை கேட்டுட்டு பிபிக்கு வந்து பிடிக்காம போயிடுது. அண்ட் இது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு வந்து சொல்கிறான். இந்த டைமில் வந்து சேலா வந்து கேமராஸ் வழியாக அவங்க வந்து எங்கே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணுறான். அண்ட் வந்து அவங்க வந்து அவங்கள தேடி தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறான். ஸோ ஜாக் வந்துட்டு அவங்க இருக்கிற ரூமோட பவர் வந்து ஆஃப் பண்ணனால ஈஸியாக வந்து கதை ஓப்பன் பண்ணி கிறிஸ்டபரை வந்து பிடிச்சிடுறாங்க. அண்ட் சேலா வந்து அவங்கள ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறான். இந்த மாதிரி ஜாக் வந்து நான் வந்து உங்க கூட வரேன், இனிமேல் நீ சொல்றதே நான் கேட்கறேன் அப்படின்னு வந்துட்டு சேலா வந்து போறான். பட் ஜாக் வந்து அவன் வந்து ஏதோ பண்றதுக்கு ட்ரை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இந்த மாதிரி உன் பின்னாடி நான் வரமாட்டேன், நீ போய்க்கோ, நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடான். ஸோ இந்த டைம் வந்துட்டு பிபி வந்துட்டு ரூமுக்கு வெளியே வந்துட்டு நீங்களாம் பைத்தியமா, இப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா காய் வந்து அவன் வச்சிருந்த துப்பாக்கி வச்சுட்டு பிபி வந்து சுட்டுறான். காய் வந்து இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு ஜாக் கூட எதிர்பார்க்கல. பட் இது வந்து சான்ஸை யூஸ் பண்ணிட்டு கிறிஸ்டபர் வந்து போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் வந்து போறான். கிறிஸ்டபர் வந்து அங்க இருந்து ஓடிறான். அண்ட் சேலா வந்து எப்படியோ அவங்க கூட சேர்ந்துட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா நம்ம அந்த செடிகள் இருக்கிற அறைக்குள்ள ஒரு இடத்துல நம்ம ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பட் எப்படியும் வந்துட்டு ஜாக் வந்து அவங்க இருக்கிற ஏரியா கண்டுபிடிச்சு அங்க சுட ட்ரை பண்றான். பட் மத்தவங்க வந்து சுடுறது நிறுத்து, முதல்ல இப்படியே போச்சுன்னா இந்த இடமே அழிஞ்சிரும், நம்ம வாழவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஜாக் வந்து உள்ள போய் அவங்களை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அனுப்புறான். ஸோ இவங்க 2 பேரும் ஓடிறாங்க. பட் அங்கே சீக்கிரமே வந்துட்டு காய் வந்து அங்கே வந்துடுறான். அவன் அந்த ரூமுக்கு வரும்போது கிறிஸ்டபர் என்ன பண்ணானா ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சு அவன் அடிச்சிடான். பட் இதனால வந்துட்டு தெரியாம காய் வந்து இறந்துடுறான். ஸோ கூடி சீக்கிரம் வந்துட்டு ஜாக் வந்து அங்கே இந்த சத்தம் கேட்டுட்டு வந்துடுறான். அண்ட் என்னதான் காய் வச்சிருந்த துப்பாக்கி இவங்க வச்சுட்டு ஜாக்கை நோக்கி சுட ட்ரை பண்ணாலும் வந்துட்டு ஜாக் வந்து இவங்களை எப்படியும் வந்து ஓவர் பவர் பண்ணிடுறான். ஸோ வேறு வழி இல்லாதனால சேலம் கிறிஸ்டபர் வந்துட்டு இப்போ ஓடி போறாங்க. அண்ட் இப்போ அவங்க போய் சேர்ற ரூம் வந்துட்டு அந்த ஏர்லாக் சேம்பர்.
சரிங்களா? அங்கே போன உடனே கிறிஸ்டபர் என்ன சொல்கிறான்னா, சேலை வந்துட்டு உன்னோட ஸ்பேஸ் சூட்டை போட்டுக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே இருந்த ஃபாயிலெலாம் வச்சுட்டு அந்த ரூமோட கண்ணாடி வந்து அடைச்சிட்டான். இதுக்கு மேலே இவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த கண்ணாடி நோக்கி சுடுறான். பட் அடுத்த செகண்டே வந்துட்டு அவங்க ஏர்லாக் சேம்பர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கனால ஜாக் வந்து வெளியே இழுக்கப்படுறான். ஜாக் வந்து வெளியே போகிற முன்னாடி சேலை வந்து எப்படியோ பிடிச்சிடறான். அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம ஒன்று மெயினாக வந்து நோட்டீஸ் பண்ணணும். இவங்க வந்து அந்த ஸ்பேஸ்னால இவங்க அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு ஸ்பேஸ் ஃபுட் போட்டிருக்காங்க. பட் ஜாக் வந்து எதுவுமே போடலை. அவன் வந்து வெறும் உடம்போட தான் இருக்கான். ஸோ இப்படி இருக்கும்போது வந்து அவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வெடிச்சிருக்கணும். பட் இதை வந்துட்டு எடுத்தவங்க வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படியோ இவனுக்கு ஏதோ பவர் இருக்குதுங்க. அதனால வந்துட்டு இவன் ஸ்பேஸில் வந்து காற்றே இல்லாத இடத்துல சேலை கூட சண்டை போடுறான். அவன் வந்து இவளை தள்ளி விட ட்ரை பண்ணுறான். பட் அவன் வந்து அங்கேருந்து ஒரு கத்தி எடுத்து சேலோட தொடையில குத்திடுறான். இதை பார்த்துட்டு கிறிஸ்டபர் வந்து ஜாக்கை தள்ளி விட வரான். ஆனால் ஜாக் வந்து கிறிஸ்டபரை ஷிப்புக்கு வெளியே தள்ளி விட்டுறான். இதுக்கப்புறம் ஜாக் வந்து அந்த கதவை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் இதை சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு சேலா வந்துட்டு ஜாக்கை வந்து வெளியே தள்ளி விட்டுறான். இதுக்கப்புறம் கிறிஸ்டபருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்க்கும்போது கிறிஸ்டபர் வந்து எப்படியோ வந்துட்டு ஷிப்பை நோக்கி வரதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் இப்போ உள்ளே போகிறாங்க. போயிட்டு மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு ஜாக்கும் காயும் போயிட்டாங்க, இனிமேல் உங்கள் வெப்பன்ஸ் எல்லாம் கீழே போடுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ வேறு வழி இல்லாதனால கிறிஸ்டபர் சொல்கிறது எல்லாரும் கேட்குறாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாகவே அவங்க வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. சேலா வந்துட்டு நம்ம இனிமேல் வந்து அந்த ப்ளூ ஜூஸை குடிக்க வேண்டாம், பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம வாழ்க்கையை வந்துட்டு கரெக்டாக வந்து கொண்டு போகணும், இந்த மிஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ இதனால் வந்துட்டு அவங்க வந்து ரிச்சர்டோட கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் வந்து பார்க்குறாங்க. அண்ட் அதில் வந்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, இப்படி நம்ம போகிற பாதை வந்துட்டு கொஞ்சம் கடினமான பாதை தான், பல வருஷங்கள் போகிறோம். ஸோ இப்படி போகும்போது எப்போ வேணால் என்ன வேணால் கெட்டது நடக்கலாம். அப்படி இருந்தாலும் வந்துட்டு நன்மை வந்து கடைசியில் வந்து வெற்றி கொள்ளும். அப்படி இருக்கும்போது வந்து நம்ம மனித இனத்தை வந்து நம்ம அழிக்க விடக்கூடாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட அடுத்த தலைவனை செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஓட்டு போடுறாங்க. அண்ட் இதில் வந்துட்டு சேலா வந்துட்டு அவங்களுக்கு தலைவியை வந்து சூஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் சேலா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரிச்சர்ட் மாதிரி அவளும் வந்துட்டு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ட் இதுக்கப்புறம் ஷிப்பில் என்ன முடிவு எடுத்தாலும் இந்த மாதிரி ஓட் பண்ணி தான் அவங்க வந்து முடிவு பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து அவர் டிசைட் பண்ணுறான். இந்த மாதிரி அந்த ப்ளூ ஜூஸ் வந்து நாங்கள் குடிக்க மாட்டோம், இருந்தாலும் வந்துட்டு பூமியில் வாழ்ந்த மனிதர்கள் மாதிரியே நாங்கள் வந்து எங்களோட வருங்கால ஜெனரேஷனுக்காக நாங்கள் இந்த மிஷனை கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் காலம் போக போக சேலா வந்துட்டு பிரெக்னென்ட் ஆகிறா. அண்டு முதல் குழந்தையும் வந்துட்டு பிறக்குது. கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு ஷிப்பு ஃபுல்லாக வந்துட்டு நிறைய பசங்க இருக்கிறத பார்க்குறோம். ஐ மீன் குழந்தைகள் வந்து இருக்கிறத பார்க்குறோம். அண்ட் வருடங்கள் போக போக அந்த குழந்தைங்களும் வளர்ந்துருது. அண்ட் 86 வருஷங்கள் கழிச்சு நம்ம பூமியில் வந்த மனிதர்கள் கணக்கு பண்ண மாதிரியே வந்துட்டு அந்த புதிய கிரகத்தை வந்து சேர்றாங்க. அண்ட் ஹியூமனிட்டாஸ் முதல் முறையாக அந்த கிரகத்தில் லேண்ட் ஆக போகும்போது பூமியில இருந்த கிளம்பின பசங்க வந்து இப்போ பாட்டி தாத்தா ஆகிட்டாங்க. அண்ட் அவங்களோட வருங்கால சங்கதியர் வந்துட்டு அவங்க கூட இருந்துட்டு அவங்களோட புதிய வாழ்க்கையை வந்து எதிர்நோக்கி பார்த்துட்டு இருக்கிறத வந்து நமக்கு காட்டுறாங்க. அண்ட் இதோட வந்து படம் முடியுது. அப்பாடா, இப்படிப்பட்ட ஒரு சைஃபை த்ரில்லர் படம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி வேற ஒரு கிரகத்துக்கு போகணுமா அப்படின்னு பார்த்தா போக வேண்டாம். போனால் ஜாலியாக தான் இருக்கும். பட் இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும். கரெக்ட் தானுங்க? இருக்கிறத நல்லா பார்த்துக்கிட்டாலே நமக்கு வருங்கால சங்கதியினர் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. பட் ஆல்ரெடி வந்துட்டு உலகத்தில் பல மாற்றங்கள் வந்துருச்சு. அண்ட் இன்னும் 5 வருஷம் இல்லை 10 வருஷம், இன்னும் 10 வருஷம் இல்லை, இன்னும் 5 வருஷத்துலேயே வந்து நம்ம மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே வந்துட்டு நிறையவே மாறி இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காம வீடியோ லைக் போட்டு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் இன்னொரு செம்மையான ஒரு கதையோட சந்திக்கிறேன். அண்ட் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹோஸ்ட் ராம். டாடா.